கோயில் நிலத்தை குறைஞ்ச விலைக்கு விற்றதாக புகார் வந்திருக்காரு. குறைஞ்ச விலைக்கு விற்றதில்ல, அது மொத்தமும் மோசடி. பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகளிலிருந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு மோசடி என்பது அந்த நில விற்பனையிலே நடைபெற்றிருக்கிறது. சிபிசிஐடி விசாரணை என்பது துவங்கி நடந்து கொண்டிருக்கிறது. சில பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த விசாரணையுடைய முடிவில் இந்த மோசடியில் ஈடுபட்டவர்கள் எவ்வளவு உயர் பொறுப்பில் இருந்தாலும் அதை சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். ஏன்னா முருகனுக்கே மொட்டை போடுறதுன்னா அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. துணிக்கு மொட்டை போட்டிருக்காங்க. 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை மோசடியாக அவர்கள் பதிவாளர் உட்பட ஒரு நாளைக்கு டெபுடேஷன் மாதிரி, ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாளைக்கு அவர் கொண்டு வந்து போட்டலாம், இப்படிலாம் பண்ணதெல்லாம் நிறைய செய்திகள் வந்திருக்காங்க. யார் அதில் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவர்கள் மீது முறையாக விசாரணை நடைபெற்று அனைவரும் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். சமீப காலத்துல ஏடிஎம்கே ஒரு தொழில்களை, அதாவது ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் வேற கட்சிகளுக்கு அது எடப்பாடி கேட்க வேண்டிய கேள்வி. ரைட், ஓகே சார். தமிழகத்தில் 2 கழகங்கள் ஆட்சி ஏற்பட்டிருக்கின்ற சூழலில் மக்களுக்கு அந்த ஆட்சி ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை வழங்குகிறதா, அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? ஊழலற்ற நேர்மையான ஆட்சியை வழங்குவோம் என்று திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அவர் கொடுத்த வாக்குறுதியை அவர் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்துறோம். நீங்கள் ரயில், குறிப்பாக ரயில் கோரி மாவட்டம் மற்றும் இந்தியாவுடைய சுற்றுலாத்தலம், சர்வதேச சுற்றுலாத்தலம் நாகர்கோவில் வரை கூட வரக்கூடிய ரயில்கள் அனைத்தும் கன்னியாகுமரி வரைக்கும் நீட்டை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை பல்லாண்டுகளாக இருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொன்னார்கள். இல்ல, ஏற்கனவே இது ஒரு சர்வதேச சுற்றுலா தலம் என்கிற முறையில் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. போக்குவரத்து வசதிகள் எவ்வளவு மேம்படுகிறதோ முடிஞ்சா ஹெலிகாப்டர் தளம் உட்பட அமைக்கப்பட வேண்டும். மக்கள் சுலபமாக வந்துட்டு, அது வாய்ப்பு இருக்கிற வசதி இருக்கிறவங்க வந்துட்டு போட்டோம். அந்த முறையில இந்த போக்குவரத்து வசதிகள் என்பது மேம்படுத்தப்பட வேண்டும். நாகர்கோவில் வரக்கூடிய அனைத்து ரயில்களும் கன்னியாகுமரியிலிருந்து புறப்படுவது, வந்து சேர்வது என்கிற முறையில் கன்னியாகுமரியில் அந்த ரயில்வே கட்டமைப்பு வசதிகள் என்பது மேம்படுத்தப்பட வேண்டும். புதிய ரயில்களும் விடப்பட வேண்டும். ஏராளமான மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உறுதி செய்யப்பட்ட டிக்கெட்டுகள் கிடைக்காத ஒரு நிலைமை என்பதெல்லாம் இருக்கு. அதனால கூடுதல் எண்ணிக்கையில் ரயில்கள், நாகர்கோவில் வரக்கூடிய ரயில்கள், எந்தெந்த ரயில்கள்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அத்தனை ரயில்களும் கன்னியாகுமரி வரை வந்து செல்லக்கூடிய வகையில் ரயில்வே நிர்வாகம், மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வற்புறுத்துறோம். கன்னியாகுமரியை திருவள்ளூர் கோட்டத்திலிருந்து மதுரை கோட்டம் அப்படி கோரிக்கிறதா? இந்த தமிழ்நாடு பகுதி என்கிற முறையில் தமிழ்நாடு கோட்டத்தோடு இருக்க வேண்டும் என்கிற ஒரு நியாயமான கோரிக்கை தான் அது. அது இணைக்கிறதுல அதை இணைக்க வேண்டும் என்பதுதான். ஏற்கனவே சேலத்துல ஒரு கோட்டம் உருவாக்கப்பட்டது, வசதியாக தான் இருக்கு. ஏற்கனவே சேலம் கோட்டம் கேரளாவோட இருந்தது, அந்த பகுதி பல மாவட்டங்கள். அதை இணைத்து ஒரு புதிதாக ஒரு கோட்டை என்பது உருவாக்கப்பட்டது. அது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தோழர் பி ஆர் நடராஜன் அவர்களுடைய ஒரு பெரும் முயற்சி. அதை போலவே இங்கேயும் கன்னியாகுமரி பகுதியை மதுரை கோட்டத்தோடு இணைக்க வேண்டும் என்பதை நாங்கள் வற்புறுத்தோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.